அதுக்காக ஒரு டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த டேபிள க்ளீன் பண்றதுக்காக இந்த மாதிரி கிறிஷோட பாட்டி வராங்க. அத பார்த்து அந்த 3 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்னம்மா நீங்க இங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பின்னாடியே இன்னொரு அம்மாவும் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அந்த ரோகிணியோட அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா உங்களுக்கு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மூத்து இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க எப்படி இங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லையுமே அதுக்கு அந்த அம்மா இன்னொரு அம்மா இருக்காங்க அவங்க சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இவங்களை நான் தான் அந்த வேலைக்கு சேர்த்து விட்டேன். அதாவது இவங்க வந்துட்டு என் ஊர் தான், நாங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தான், நான் இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தாங்க, ஏதாவது வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். பாவம்பா இவங்களுக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா அவசரமா சின்ன வயசுல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல, அதுவும் நிலைக்கல, பாதியிலே போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை வச்சு கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சென்னைக்கு வந்து வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிச்சு, அதோட பேரே மாத்திக்கிச்சு. இப்போ அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுலயும் அந்த பொண்ணோட மாமியார் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமை வேற படுத்துவாங்களா. ஸோ இதெல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு பக்கம், அந்த பையன் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கதையை ரொம்ப சோகமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் முத்து என்னமா சொல்றீங்க, இவங்க பொண்ணு துபாயில எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு மறுபடியும் அந்த அம்மா என்ன சொல்றீங்க, துபாயா, இல்ல இந்த பொண்ணு சென்னையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து என்னமா சொல்றீங்க, அவங்களோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு மறுபடியும் அந்த அம்மா போட்டோ இருக்கான்னு தெரியலையப்பா, ஒரு தடவை எங்க ஊர் கோயில் திருவிழால ஒரு போட்டோ எடுத்து அதுல இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனை பார்த்துட்டு அந்த இருக்கலப்ப அந்த போட்டோ தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. பார்த்தா அது ரோகிணியோட போட்டோ. அதை பார்த்த முத்துமீனாக்கு பயங்கர அதிர்ச்சி, என்னமா இப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கல்யாணி உன பத்தின எல்லா விஷயமும் இந்த மாதிரி முத்துமீனாக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ரோகிணி இனிமேல் என்ன பண்ண முடியும், அதை எல்லாம் பண்ணிட்டியே அப்படிங்கிற வரைய பார்த்துட்டு இருக்காங்க.